எல்லாமே அப்படியே அங்கிட்டு அட்லி இன்றைக்கி நம்மளுடைய தமிழ் சினிமாவை உலக லெவலுக்கு எடுத்து போகிறாரு. அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும். முருகதாஸ் சார், இப்படி மணிரத்ன சார், இப்போ எவ்வளோ இயக்குநர்கள் நம்ம பெருமைப்படுற அளவுக்கு இன்றைக்கி நம்ம சினிமா வச்சுருக்காங்க. இன்றைக்கி அட்லி, லோகேஷ் பிரதர்லாம் வந்து வேற ஒரு உலகத்துக்கு நம்மளை கொண்டு போயிட்டுருக்காங்க. அது நமக்கு கௌரவம் கூட, நம்ம கெத்தும் கூட. பெரிய பெரிய நிமிஷம் பல கோடி ஒரு நேரத்தில் ஹாலிவுட் படம் மட்டும்தான் 500 கோடி 1000 கோடின்னு ஒன்று இருந்துச்சு இல்லையா, அவங்களால படம் பண்ண முடிஞ்சிச்சு. அது இல்லை, அது பிரேக் பண்ணிட்டு இந்திய சினிமாவும் ஆயிரக்கணக்கான கோடிகள் படம் எடுக்க ரெடியாக இருக்காங்க. மக்கள் அதை வரவேற்க ரெடியாக இருக்காங்க. அதே நேரத்தில் தமிழ் இயக்குநர்களும் அந்த படம் எடுப்பாங்க அப்படின்ற இடத்துல இருக்காங்க. ஸோ அதுக்கு உண்மைக்கே நான் ஒரு ஆடியன்ஸாக நான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாழ்த்து சொல்லிக்கிறேன். ஒன்று, அதே நேரத்தில் நம்ம வாழ்க்கையை கொண்டு இருக்க இங்கிட்டு நிறைய இயக்குநர்கள் இருக்காங்க. பாண்டியராஜானிலேருந்து பாண்டியராஜன், சுசீந்திரன், மாரி செல்வராஜ் பிரதர், அண்டு முத்தையா, இங்கிட்ட ரஞ்சித்தன். ஸோ இவங்கெல்லாம் வந்து நம்ம இன்னமும் இங்கே நம்ம உறவுகள் நம்ம மண் சார்ந்து நம்ம கலாச்சாரம் சார்ந்து நிறைய படங்கள் இருக்குது, நிறைய கதைகள் இருக்குது, அதை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மாமன் இன்றைக்கி இப்படி ஃபாஸ்ட்டாக போகிற இந்த வேர்ல்டு, ஃபாஸ்ட்டாக போகிற இந்த உலகத்தில் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்க இந்த மக்கள் மத்தியில் ஒரு நிதானம் தேவை. நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, நமக்குன்னு உறவு இருக்குது, நமக்குன்னு பிள்ளைகள் இருக்குது, நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ நம்மளை சொல்கிற நிதானித்து ஆமல்ல நம்ம குடும்பத்தை விட்டுட்டு நம்ம இன்னொரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத சொல்கிற படமாக தான் இந்த மாமன் இருக்குன்னு நான் நம்புகிறேன்.